அது எப்பயும் சொல்றதுதான். அதாவது இன்னொன்னு என்னன்னா வெறித்தனமா ஆயிட்டோம். நாங்க சும்மா சரி கேமரா ரோல் பண்ண சும்மா வந்துட்டு போறாங்க எல்லாரும் வந்துடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அளவு கொடுத்துருக்காரு எல்லாத்துக்குமே. ஆர்ஜே பாலாஜி பண்ண நாங்க வந்து சும்மா நினைச்சோம் நான் குக்கிங் பண்றேன் அமிச்சுறேன்ட்டு. ஆனா மசாலாவை மிரட்டிட்டான். இருக்கட்டுமே, அதாவது எங்க அண்ணனை பொறுத்த வரையும் நான் மட்டும் நடிக்கணும்னு ஆசைப்படல, என் கூட இருக்கணும் நடிக்கணும், என் கூட இருக்கணும் வளரணும் ஆசைப்படுறவர் வளர்த்து விடுவாரு. நேற்று நடந்த வரை பஞ்சாயத்து வரையும் எங்க அண்ணன் கூட வந்திருக்காரு. அதுக்கு இப்ப எங்க அண்ணன் இல்லைன்னா படம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது என் கூட இருந்தவனுக்கு சாமி வந்துருச்சு, என் கூட இருந்தவனுக்கு சாமி ஆடிட்டான். மியூசிக் வந்து ஒன்னொன்னா முக்கியத்துவம். மியூசிக் இல்லாம படமே இல்லை. அதாவது படம் என்னதான் பண்ணாலுமே மியூசிக் கொடுத்து கம்பேக் இன்னும் கொஞ்சம் ஏத்திட்டாங்க. அதாவது நாங்க நினைச்சது வந்து ஒரு அளவுக்கு இருக்கும் பண்ணிடுவாங்க. நாங்க பயந்து நேற்று வரையும் பயந்தா இருந்தோம், படம் வரலையே, அது வரல, இது வரல, இது பண்றான் எப்படி பண்றான்னு. உண்மையிலேயே சொல்றேன், மரண மாசு ஓஜி பேக், வேற எதுவுமே இல்லை. ஓஜி திருப்பி வந்துட்டாரு. பழைய சீரியா சிங்கம் போனது கருப்பா வந்து நிக்கிறாரு. அதுதான் சொல்றேன், படங்கள் சரியா இருந்துச்சு. மற்ற ரசிகர்களும் மற்ற இவங்களும் பண்ணதான் அடி உட்காந்துச்சு தவிர இவரை அடிக்க உட்காரல. வேற லெவலா இருக்கு, பயங்கரமா இருக்கு படமே. இந்த படம் வேற லெவலா இருக்கு, பார்க்கவே உடம்பு இதா இருக்கு. எனக்கு கஷ்டம் பார்க்கறேன். சூர்யா வேற லெவல், தரமா இருக்கு. சூப்பரான படம். கிளைமேக்ஸ்லாம் வாய்ஸே மாறிடுச்சு, கத்தி படம் நல்லா இருக்கு, ஹீட்டா இருக்கு. சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, ஆனா படம் நல்லா இருக்கு. படம் உண்மையிலே தரமா இருக்கு. பழைய படம் கங்குவா அதெல்லாம் 2 கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. ஆனா அந்த படம் உண்மையிலே தரமா இருக்கு. உண்மையிலே ட்விஸ்ட் இருக்கு படத்துல. ட்விஸ்ட்ல தான் பாருங்க, நிறைய கேம்பியோ நிறைய கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. உண்மையிலே தரமா இருக்கு, எல்லாமே தரமா இருந்துச்சு. உள்ள ஒரு கருப்பு வேற கருப்பு சூப்பர். சூர்யாவுக்கு ரொம்ப ஜெய்பிங் ரொம்ப கம்பேக் படம், சூப்பர் படம், நல்ல படம். உண்மையில பார்க்கலாம், எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். கருப்பு சாமி இறங்கிட்டாப்புல உள்ள ஒருத்தர் இருக்கலாம். உண்மையில நாங்களே எல்லாரும் மெய்சில் உண்மையிலே சாமி இறங்கிட்டாப்புல கருப்பு டான்ஸ். உண்மையிலே கலைக்கடவுள் சூர்யா செம்மையா இருக்கு, எல்லாமே செம்மையா இருக்கு, சூப்பர் படம் தரமா இருக்கு. அடுத்த கருப்புன்னு அண்ணனை தான் சொல்லணும். இந்த படம் கொஞ்சம் அடுத்த கன்பேக் வந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தை நேத்தே ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா படம் அண்ணே தரமா பண்ணிட்டாரு. அந்த கருப்பு டான்ஸுக்கு காசு கொடுக்கலாம். பவர் பேக்டு 3 hours பவர் பேக்டு செம்மையா இருக்கு. ஒவ்வொரு சீனும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். சாமி வந்துருச்சு, சூர்யா கம்பேக்னே கண்டிப்பா சொல்லலாம். சாய் வந்து படம் மெரிட்டாப்ல, சரம் ஒரு சீனுமே சூப்பரா நடிச்சிருக்காப்ல. சைஸா எல்லாமே சீன் சூப்பரா பண்ணிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா லியோ சீன் நடிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கம் கம்பேக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த கிங் இஸ் கமிங் தோணும் ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காப்ல. அதே மாதிரிதான் படம் நல்லா வந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருக்காப்ல. ஊடலா கருப்புசாமி கடைசி ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காப்ல. சூர்யா தரமா பண்ணிருக்காப்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வந்ததுல. நான் உள்ள அழுதுட்டேன், ரொம்ப கழிச்சு ஓடாம இருந்துச்சு. இப்ப இந்த படம் வந்திருக்கு, நல்லா கம்பேக் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் சாய் தான் படத்தை நல்லா கொண்டு போயிருக்காரு. சாய் தான் ஃபுல்லா உண்மையிலே நிறைய பேர் படிக்க வைக்கிறாப்ல, நல்லா பண்ணாப்ல. நான் வந்து அஜித் ரேசிங் போயிட்டாப்ல, விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாப்ல. படத்தை யாரு காப்பா? இனிமேல் சினிமா இண்டஸ்ட்ரி சூர்யா தானே. எல்லாமே வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து படத்துல வந்து இது வச்சிருக்காங்க. ட்விஸ்ட் உடைக்க விரும்பல. எல்லாருமே வந்து படத்தை பாருங்க, தியேட்டர்ல ஃபேமிலியோட வரலாம். சூர்யானே வேற லெவல். ஆர்ஜே பாலாஜினே கவலையே படாதீங்க, படத்தை அடிச்சு நவுட்டிடலாம். நாங்க இருக்கோம், ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம், பாத்துக்கலாம். சாயபிங்கர் பிச்சுட்டாங்க. சாயபிங்கர் நெப்போட்டிசம் பண்ணி கிரிட்டிசிசம் பண்ணாலுமே கருப்புக்கு சூப்பரா போட்டிருக்காரு பாட்டெல்லாம். கருப்பணி சாமியை ஆடுற மாதிரி இருக்கு பாட்டெல்லாம், தரமா இருந்துச்சு. வந்து பாருங்க ஃபேமிலியோட. படம் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தேவையான முக்கியமான கண்டென்ட்டும் அந்த படத்துல இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியா அந்த படத்தை கொண்டு போயிருக்காரு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவர் சொன்ன மெசேஜ், ஆக்சுவலி அவர் சாங் வெளியிடும் போதே அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு, முக்கியமான கண்டென்ட் இருக்கு. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு மாதிரி ஜாலியா என்டர்டைனிங்கா தான் இருக்கும். எங்க கருப்பசாமியா வந்த மாதிரி இருந்துச்சு. என் கூட இருந்த பக்கத்துல இருந்தால தலையெல்லாம் விரிச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஐயோ பிடிங்கடா, அப்படிதான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ எல்லாரும் வந்து பாருங்க. உண்மையிலே நீதியை நிலைநாட்டக்கூடிய மதுரை மண்ணில் எடுக்கக்கூடிய கருப்புன்ற படத்தில் உண்மை நீதி நியாயத்துக்கு தட்டி கேட்கும்
எது மாறினாலும் நீதிப்படி கருப்பை நின்று கேட்பேன் அப்படின்னு ஒரு ஆன்மீகமும் தெய்வத்துடைய உண்மையான ஒரு தத்துவமானதையும் காட்டியிருக்காப்புல. சூர்யாவுடைய ஆக்ஷன், கருப்புடைய உடம்பு கட்டமைப்போட வேகத்தோட நல்ல ஒரு ஊக்கத்தோடையும் நல்லா பண்ணியிருக்காப்புல. திரிஷாவும் கதையோட முக்கியமான ஒரு இதுக்கு அவர் உறுதுணையாக நின்று எடுத்து நல்லா ஒரு நடிப்பு கொடுத்துருக்காப்புல. அவரோட டைரக்டர் உண்மையிலே நீதி நிற்கக்கூடிய ஆன்மீகத்துடைய கருப்புன்ற ஒரு உன்னதமான ஒரு படத்தோட கதையும் இந்த ஆன்மீகத்தோடைய இப்போ இருக்கக்கூடிய நீதி இதெல்லாம் மாறினாலும் தெய்வத்தோட உண்மையான ஒரு வேகத்தையும் ஒரு ஆற்றலையும் காட்டியிருக்கு. ஆர்ஜே பாலாஜி டைரக்டர், திரிஷா ஜோடி காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி லாங் பேக் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சாங் நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்குங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கதை நல்லா தான் இருந்துச்சுங்க. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. சூர்யாவோட கம்பேக்னு சொல்றாங்க. கம்பேக்னா வேற லெவல் கம்பேக் தான், அன்எக்ஸ்பெக்டடு. ஆர்ஜே பாலாஜி அதுக்கும் மேல பயங்கர ஒரு செம்ம ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட்னு சொல்லலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட கம்பேக் படம். ஆர்ஜே பாலாஜி நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட கேமியா ரோல்ஸும் நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நல்லா ஷூட் ஆயிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபிலிம். அதாவது இந்த கோர்ட்டோ இல்லை நடுத்தர மக்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், இப்போ கோர்ட்டை நாடி போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு நார்மலான மக்கள் எப்படி வந்து நீதி கிடைக்கும்ன்ற ஒரு நல்லா இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்ததுண்ணா. எந்த விண்டேஜ் சூர்யா பார்த்த மாதிரி இருந்தது. நிறையா பழைய ரெஃபரன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவரும் நல்லா பண்ணியிருந்தார். வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.